ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை உபாகமும் 16வது அதிகாரம் 20வது வசனம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நமக்கும் இந்த நல்ல வார்த்தையை தேவன் இந்த நாளில் கொடுக்கிறார். நீங்க பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியை பின்பற்றுவாயாக. உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தில் நீங்கள் சுதந்திரித்து என்னாலும் அதிலே சுதந்திரமாய் வாழும்படிக்கு, பிழைத்திருக்கும்படிக்கு என்னத்தை பின்பற்றுங்க? நீதியையே பின்பற்றுங்க. நீதியை பின்பற்றினா நீங்க என்ன செய்வீங்க? பிழைத்திருப்பீங்க. நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இடத்தில் நீங்கள் சுதந்திரித்து வாழ்வீங்க. சுதந்திரத்தோடு வாழ்வது வேற, அடிமையாய் வாழ்வது வேற. ஒரு வாடகை வீட்டுல வாழ்வது வேற, சொந்த வீட்டுல வாழ்வது வேற. வாடகை வீட்டுல சுதந்திரமா வாழ முடியாது, சொந்த வீட்டுல நம்ம சுதந்திரமா வாழலாம். இன்றைக்கும் நாம் பிழைத்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து சுதந்திரமாய் வாழ்வதற்கு நாம என்ன செய்யணும்? நீதியை பின்பற்ற வேண்டும். நீதி நியாயத்தை நாம் பின்பற்றும் போது நாம் பிழைத்திருப்போம். நம் வாழ்க்கையிலே என்ன செய்வோம்? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை, உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்க நித்தியமாய் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகள், உங்கள் சந்ததி கர்த்தர் உங்களுக்கு இன்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீதியை நீங்க பின்பற்றணும். நீங்க நீதியை பின்பற்றினா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க அதுல சுதந்திரமாய் வாழ முடியும். இன்னைக்கு சொல்லுவாங்க, பெற்றவங்க பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்க்கிறோமோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைக்க கூடாது, நீதியை சேர்த்து வைக்கணும். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இருந்து திரிந்ததே இல்லை என்று பார்க்கிறோம். அவங்க சுதந்திரத்தோடு வாழ்வாங்க. ஆனா சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க பின் சந்ததிகள் என்ன செய்வாங்க? ஒரு சாபமுள்ள சந்ததிகளாய் காணப்படுவாங்க. இன்றைக்கு நாம் அப்படி இல்லாதபடி நாம் பிள்ளைகளின் பிள்ளைகள் சுதந்திரித்து சுகித்திருக்க வேண்டும் என்றால் நாம் நீதியை நாம் செய்து வைத்து விட்டு போக வேண்டும். நாம் நீதியை நாம் பின்பற்றி வாழும் போது நாம் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்னாலும் அதிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே சுதந்திரித்து வாழ முடியும். ஒரு அடிமையாய் அல்ல, ஒரு சுயாதீனத்தோடு வாழ முடியும். யோபு 27:6 பாருங்க, யோபு பக்தன் என்ன சொல்றாரு பாருங்க. 27வது அதிகாரம் 6வது வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் நீதியை என்ன செய்வேன்? கெட்டியாய் பிடித்திருப்பேன், அதை நான் விட்டு விடேன். யோபுடைய மனைவி சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு. என் ஜீவனே போனாலும் நான் என் உயிரையே விட்டால் என்ன செய்வேன்? என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருப்பேன், நான் தேவனை தூசிக்க மாட்டேன் என்று சொன்னால் என்று யோபு சொல்கிறார். அதனால யோபுக்கு இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை ஆசீர்வதிப்பார். நீதி செய்கிற பிள்ளைகள் என்னாலும் வாழ்ந்திருக்க செய்வார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வார். நீதிமானை ஆசீர்வதிப்பார். நீதி உள்ள பிள்ளைகள், நீதிமான்கள் பிழைத்திருப்பார்கள். நீதிமான்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். ஆனா தீமை பின்பற்றுகிறவர்களுக்கு தீமை வரும், பின் சந்ததிகள் வாழ முடியாதாகவே இந்த வேளையிலும் இயேசப்பா, நான் நீதியை இந்த நாளில் பின்பற்றி நான் என்னாலும் நான் பிழைத்திருக்க, என் சந்ததி பிழைத்திருக்க, நாங்கள் எங்கள் தேசத்தை நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. யோபுக்கு இருந்த வைராக்கியத்தை தாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் நீதியை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா இந்த வேளையில் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீதியை பின்பற்றி நாங்கள் என்னாலும் பிழைத்திருந்து என்னாலும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் சுதந்திரித்து வாழ, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதி நியாயத்தை முக்கியப்படுத்தி வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீதியின் மேல் பசிதாகத்தை கட்டளையிடுங்க. யோபுவை போல நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் நீதியை விட்டு நான் விலக மாட்டேன், கெட்டியாய் பிடித்து
எடுத்திருக்கிறேன் என்று வார்த்தையின்படி அப்பா நீதியை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு நீதிக்காக வாழ, நீதிக்காக நிற்க, நீதி நியாயங்களை செய்ய, நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. முற்றிலும் எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.